ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் ஒரு லாங் வீடியோ ப்ராப்பராக வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எனக்கு பிடிச்ச முருகரோட பங்குனி உத்திரத்தை ஃபஸ்ட்டு போடலான்ட்டு குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு விலாக். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே என் தம்பி காவடி எடுப்பான். ஆனால் இந்த தாட்டி எங்கள் அம்மாவும் பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா வந்தோடனே மேலே இருக்க குடத்தெல்லாம் எடுத்து நூல் சுற்றி கொடுத்தாரு எங்கள் அப்பா. அப்புறம் எங்க அப்பா அதுக்குள்ள போய் பால் பீசிட்டு வந்துட்டாங்க. அந்த பால் எடுத்து குடத்துல ஊத்திட்டு எங்க அண்ணி குட்டி பாப்பாவை பார்க்க வந்தாங்க. அப்படியே அந்த குடத்துல தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் பூசி கொடுத்தாங்க. இப்படிதான் வைக்கணும்னா அப்புறம் மஞ்சள்லாம் பூசி எடுத்து வச்சுட்டு விளக்கேத்திட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்க வீட்டு பெரிய இளவரசியும் இந்த தாட்டி பால் கூட எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு 2 வருஷமா தான் எடுத்துட்டு இருக்கா. அவங்க அப்பனை எடுத்து கொடுக்க சொல்லி கையிலையும் வாங்கிட்டு மேடம் கிளம்பிட்டாங்க. போற வழியில பார்த்தா இந்த லைட்லாம் எழுதி ரோட்டில் ஒரு நிறைய லைட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. கோயிலில் செம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் எங்களோட முருகர் கோவில். கோயிலுக்குள்ளே போனால் காவடி எடுக்கிறதுக்கு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பால் கூட எடுக்கிறவங்களும் வரிசையாக எல்லாம் சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா க்ரீனாக அழகாக இருந்துச்சு. என் பையன் கோயிலுக்கு வந்தால் எங்கேனே ஆளையே காணும். அப்புறமா தான் அவங்க மாமா கூட்டிகிட்டு போய் உள்ள சாமி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தான். இதுதான் உற்சவர் முருகன். பார்க்கக்குள்ளேயே மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த சிரிச்ச முகத்தை பார்க்கும் போதே அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். எல்லா பால்குடமும் வந்தவொடனே சாமி வச்சு சாமி கும்பிட்டு குடியழைக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா சாமி தூக்குனோடனே எனக்கே தெரியாம கண்ணெல்லாம் கலங்கிச்சு. எங்க வீட்டு சாமி ஊர் சாமியை தூக்கும் போது ஒரு கூஸ் பம்ப் மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா பால் குடம் தூக்கிட்டு பொறுமையா கீழே போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் குடியழைக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. அங்கே சாமியெல்லாம் இறக்கி வச்சு அங்கே சுற்றி ஃபோக்கஸ் லைட் போட்டிருந்தாங்க. நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் வேணும்னு ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட், அதனால பிரைட்டாக தெரியுது வீடியோ. இந்த இடம் இங்கே நிற்கிறவங்களாம் யாருன்னு தெரியுமா? எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, அக்கா, இவங்க தான் எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அதுக்குள்ளே சாமிக்கு கலசெல்லாம் ஜோடிச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கும் வேண்டுதல் போல் இந்த வேலும் கொண்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய இந்த வேலை எங்கள் பெரியப்பா எங்கள் சின்னுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பையில் பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் அப்படியே ஒரு அழகாக இருந்தது வீடியோவை எடுத்துக்கிட்டேன். சாமிக்கெல்லாம் கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கங்கணம் கட்டிச்சவங்களோட சாமி கட்டினோடனே அப்புறம் கரக்காரங்க எல்லாத்துக்கும் கட்டிடுவாங்க. அப்புறம் காவடி எடுக்கிறவங்களுக்கும் கங்கணம் கட்டுவாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம். இந்த லைட்டில் எங்கள் அப்பாவை சாமி தூக்கிட்டு வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு வேகமாக வந்த உடனே கீழேயே வச்சிட்டாங்க. சரி எடுக்க முடியலையேன்ட்டு வருத்தத்தோடு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அழகாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, சாமி கும்பிட்ற வேலை தான். சாமி கும்பிட்டு தூப ஆராதனையெல்லாம் காமிச்சாங்க. மனசார சாமியை கும்பிட்டு தீர்த்தம் தெளித்தாங்க. அதையும் வாங்கிட்டு திரும்ப இங்கேருந்து கோயிலுக்கு போகணும். அதுக்கு இந்த ஒரு பாட்டி டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அவங்க அப்பா தான் இந்த கோயிலை கட்டினாராம், அவர் தாத்தா. அப்புறம் என்ன, இங்கேருந்து கோயிலுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போனோம். இங்கே தான் குடியழைக்கிறது. அங்கே போய் சாமி கும்பிடுவாங்க. குடியழைச்சிட்டு சாமியெல்லாம் திரும்ப தூக்கிட்டு வந்தாங்க. நானும் இப்போயாச்சும் எங்கள் அப்பாவை ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டு. அந்த லைட்டில் எங்கள் அப்பா ஃபேஸ் கிளியராகவே தெரியவே இல்லை. சரி இன்னொரு நாள் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாங்கிற இதில் விட்டுட்டேன். ஆனால் இந்த லைட்டுக்கும் எல்லாரும் சாமியை தூக்கிட்டு வரும்போது நேர்லேயே சாமியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சாமி வரத்துக்குள்ளே முன்னாடி வாசல்லாம் தண்ணி தெளித்து வைக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நான் சீக்கிரமாக வந்தேன். அதுக்குள்ளே அவங்களும் ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சாமி கற்பூரம் பற்றி குச்சிலாம் எங்கள் அத்தை எடுத்து கொடுத்துச்சு. என் தம்பி காவடி எடுத்துகிட்டு இப்போலாம் யாருக்கிட்டையும் பேசவே கூச்சப்படுவான். இப்போ காவடி எடுத்துகிட்டு எப்படி ஆடுறான்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. என் தம்பியும் எங்கள் அக்கா பையனும் தான் காவடி எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்காங்க. கோயில் பக்கமாக போனோடனே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு எங்கள் ஊரில் இருக்க அக்கா பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்துச்சு போல. இவனும் ஆடுவோம், அவனுங்களுக்கும் ஆசை. அதனால் அவனுங்களும் கொஞ்ச நேரம் எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. முருகனை குளிர்விக்க அவ்வளோ பால் குடமும் ஜம்முன்னு கோயிலுக்கு பக்கமாக வந்துடுச்சு. கோயிலை சுற்றி தான் எப்பயுமே கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, அபிஷேகம் தான். பார்த்துடலாமா? நீங்களும் வேண்டிக்கோங்க, எங்கள் முருகன் எது கேட்டாலும் உங்களுக்கும் தருவான். முருகனுக்கும் மயிலுக்கும் அபிஷேகம் பண்ணி முடிச்சு பிரசாதம் தந்தாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் முருகருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நம்ம ஜம்முன்னு கிளம்பி போனா அங்க எங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஒழுங்கா காட்ட முடியல. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. வெளிச்சத்துல கொஞ்சமா காட்டியிருக்கேன். இது முன்னாடி போகும்போதே ஒரு விநாயகர் இருப்பாங்க.
கூட்டம் அதுக்குள்ள சாமிக்கு வரிசை தட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. நாங்களும் எடுத்துட்டு போன தட்டை முன்னாடி வச்சுட்டு வெளியெல்லாம் சுத்தி பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தாரு முருகர். சாமிக்கு காசு குத்துவாங்க, அது மாதிரி சாமிக்கெல்லாம் காசு நிறைய குத்தி வச்சிருந்தாங்க. அதுலேயே மாலை எல்லாம் கூட ஃபேஸே ஒழுங்கா தெரியவே இல்லை. சரி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி மூலவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அது சாமி இதோட தாலியெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்ணுக்கு இனிப்பா கல்யாணத்தை பார்க்க இவ்வளோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோவில்ல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா முருகருக்கு இன்னைக்கு கல்யாணம் போது ஸ்பெஷல் இல்லை. அதனால எல்லாரும் ஹாப்பியா அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் நடக்குங்கிறது நம்பிக்கையோட நீங்களும் வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தெய்வானிக்கா வள்ளிக்கான்னு தெரியல, இன்னாண்டு ஒரு சித்தப்பா வந்து தெய்வானிக்கு, எங்க அப்பா வள்ளிக்கின்னு நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. அவங்க தான் தாலி கட்டினாங்க. தெய்வானிக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அடுத்து வள்ளிக்கு. முருகரோட கல்யாணம் இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டு கல்யாணம் பண்ணி கும்பிட்டாங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ஆரத்தி காட்டுவாங்க. ஆரத்திலாம் காமிச்சு என் பையன் எங்கன்னே தெரியல, என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சி தூக்கி வச்சா ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்கு, வெள்ளை ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. கடைசியாக பார்த்தா இந்த கோயிலில் இன்னொரு ஃபேவரட் எனக்கு இருக்குது, யாருன்னு தெரியுமா? நம்ம பைரக்குட்டி. அவர்கிட்டயே ஒரு அட்டனன்ஸ் போட்டு இந்த சைடு வந்தால் தேர் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. 2 மணி 3 மணி வாக்கில் தான் தேர் இழுப்பாங்க, வெயில் தார வாட்டின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். சுற்றியும் காவடி முருகர் பார்க்கும்போது செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. சரின்ட்டு மதியம் 1 மணி 1:30 பக்கத்தில் திரும்பியும் கோயிலுக்கு போனோம். சரியான சூடு, சரி தேர் இழுத்துருவாங்க, நம்ம போய் தேர் இழுக்கலாம் அங்கே கோயில்கிட்ட கொஞ்சம் நேரம்னு போனால் எங்களுக்கு முன்னாடி தேர் இழுத்துட்டாங்கங்க. போய் கொஞ்சம் நேரம் மட்டும் தேரை இழுத்துட்டு சூடு தாங்க முடியல, காலெல்லாம் கொப்பளம் போட்டுக்கும் போல். எப்படி என் தம்பி இங்கேருந்து அங்கே செருப்பு போடாமையே காவடி எடுப்பான் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே இருந்தவங்கலாம் முருகரை நினச்சி எல்லாம் தூக்குனா சுடாது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பட்டை போடுறதுக்கு ஒரு கம்பி இருந்தது, சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு என் தங்கச்சி தான் வச்சு விட்டா. பார்க்க நல்லா தான் இருந்தது. நாங்கள் 2 பேரும் பட்டையை போட்டுட்டு முருகான்னு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப மல்லிகரைக்கு போயிட்டு எங்கள் ஊருக்கு திரும்ப தேரும் வந்துருச்சு. தேர் வந்தவொடனே இன்னைக்கு தேர் வந்தால் சிறப்பு கொடுக்கணும்ல, எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இவனும் 2 பேரும் காவடி ஆட்ட டயர்ட் ஆயிட்டாங்க போல. மல்லிகர்லேருந்து திரும்பி வர எல்லாருமே மாற்றி மாற்றி கொஞ்ச நாள் தூக்கிட்டு வந்தாங்க. இல்லை சாமிக்கு வைக்கிறதுக்கு தேங்காய் பழம் பூ மாலை எல்லாமே எங்கள் அம்மா சிறப்பு தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு. வந்தவொடனே சாமியை கும்பிட்டு குட்டி தங்கத்தையே சாமி கிட்ட வச்சு வாங்கியாச்சு. இங்கே இப்படிதான் எங்க ஊர்ல பங்குனி உத்திரம் போனுச்சு. உங்க ஊர்ல எப்படி போனுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்